ஸ்டாலின் அவர்கள் உரிமை உரிமை உரிமைன்னு பேசுறார். எல்லா அமைச்சர்களும் மத்திய அரசாங்கத்தை பார்த்து எங்கள் உரிமை என்ன ஆயிற்று, எங்கள் மாநில உரிமை என்ன ஆவது, எங்கள் கல்வி உரிமை, எங்கள் வன உரிமை, எங்கள் போலீஸ் உரிமை, எல்லா உரிமை, பெரிய உரிமை குரல் எழுப்பக்கூடியவர்கள் இவர்கள். யாரு? மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக. கரெக்ட். இங்க ரவின்னு ஒருத்தர் இருக்காரு, கவர்னர். அவரு இங்கேயே பிறந்து வளர்ந்தவர் மாதிரி தமிழையே அவர் பெத்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவருக்கு எதிராக சில நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதுலயும் உரிமை சம்பந்தப்படுகிறது. கரெக்ட், உரிமைக்கு போராட வேண்டும். ஆனா தொழிலாளர்களின் எந்த உரிமையை நீங்கள் மதித்தீர்கள்? நாங்க உரிமை கேட்க மாட்டோமா? உரிமையை கேட்டா நீங்க என்ன செஞ்சீங்க? ஒவ்வொரு இடத்திலுங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் என்பது நம்முடைய மிக வலுவான நம்முடைய நிலையிலே இருந்து நாம் எடுக்கிற இந்த போராட்டம் இந்த பகுதியிலே நிலைநிறுத்தப்பட்டு விட்ட ஒரு இடமாகி விட்டது. நமக்கு நீண்ட காலமாக இல்லைன்னா அனுமதிக்க மாட்டார்கள். வேற எங்கேயும் போராட அனுமதி கிடையாது. உங்களுக்கு தெரியும், சாம்சங் என்பது சமீபத்திய உதாரணம். சாம்சங்ல தொழிலாளர்கள் என்ன கேட்டார்கள்? உரிமை கேட்டார். என்ன உரிமை? சங்கம் அமைக்கும் உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை என்பது அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. இந்த நாட்டில் எதை விடவும் பெரியது எது? அரசியல் சட்டம். அதுக்கு கீழே தான் எல்லாரும். அந்த சட்டம் சொல்லுகிறது தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை, கூட்டு பேர உரிமை. அந்த உரிமையை தொழிலாளிகள் பயன்படுத்தினால் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், பழிவாங்கப்படுகிறார்கள். இனி பொறுக்க முடியாது என்று நாம் வேலை நிறுத்தத்திற்கு செல்கிறோம். 38 நாட்கள் வேலை நிறுத்தம். உற்பத்தி நின்று போய்விட்டது. உலகத்தின் மிகப்பெரிய முதலாளி, மிகப்பெரிய முதலாளி என்றால் மிகப்பெரிய முதலாளி தென்கொரிய அரசுகள் எல்லாம் அவர்கள் கையிலே இருக்கிறது. இப்போதுதான் நமக்கு தெரிகிறது நம்முடைய அரசுகளும் அவர்கள் பையிலும் கையிலும் தான் இருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த சாதாரண பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது. சங்கத்தை ஒருவன் அமைத்து விட்டால், பதிவுக்கு உங்களிடம் விண்ணப்பித்து விட்டால் 45 நாட்களில் நீங்க அந்த சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும். இது சட்டத்தினுடைய கட்டாயம், மேண்டேட்டரி. ஆனா இவங்க செய்யல, இன்னைக்கு வரைக்கும் செய்யல. லேபர் டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை, முதலாளி செய்யற வேலை கிடையாது. இவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதிகாரிகள் தாமதப்படுத்தியதால் நாம் நீதிமன்றத்திற்கு சென்றோம். நீதிமன்றத்திற்கு போன பிறகு நீதிமன்றத்திற்கு போய்விட்டீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப நீதிமன்றமும் சொல்லிட்டான் ஒழுங்கு மரியாதையா குடுறான்னு. இப்ப அந்த தேதி 28ஆம் தேதி முடிய போகிறது. இந்த மாதம் 28ஆம் தேதி. 6 வாரமாக, கிட்டத்தட்ட 8 வாரமாக நீதிமன்ற தீர்ப்பை எதற்காக நீ அமல்படுத்தாமல் இருக்கிறாய்? கடைசி நான் தான் அமல்படுத்துவியா? சுடுகாட்டுக்கு போகும்போதுதான் அமல்படுத்திட்டு போவியா? ஏன் முன்னாடியே பண்ண மாட்டியா? பண்ண முடியாது. ஏன்னா கார்பரேட்டுகளுக்கு, பெரிய முதலாளிகளுக்கு அவ்வளவு பயம். அவங்களுக்கு சாம்சங் முதலாளிகளுக்கு எந்த அளவுக்கு இவர்கள் சேவகம் செய்தார்கள் என்றால், அந்த தொழிலாளியை எந்த இடத்திலையும் உட்கார விடல. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எந்த இடத்திலையும் உட்கார விடல, இன்னைக்கு வரைக்கும் விடல. நாங்க போய் உட்கார்ந்தா போலீஸ் வந்துருவான், பிக்கப். உடனே சாயங்காலம் லெட்டப், அப்புறம் அடுத்த நாள் காலையில் போனா பிக்கப். எங்க போனாலும் பிக்கப். கவர்மெண்ட் நிலம் கிடையாது, தனியார் நிலம். கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? சிபிஎம் கட்சியினுடைய நிலம். சிபிஎம் கட்சி அந்த மாநில குழுவுக்கு போக்குவரத்து ஊழியர்கள் காஞ்சிபுரத்துல ஒரு ரியல் எஸ்டேட் இது போட்டாங்க. ஒரு 100க்கு மேற்பட்ட பிளாட்டுகள் போட்டு விற்பனை செய்தார்கள். அதுல ஒரு பிளாட்டை கட்சிக்கு இலவசமாக எழுதி வைத்தார்கள். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வைத்தார்கள். அது காஞ்சிபுரத்தில் இருக்க அந்த பிளாட். அந்த பிளாட்ல கடைசியில போய் உட்கார்ந்தோம். ஸ்ட்ரைக் நடக்கிற இடத்துக்கும் அந்த பிளாட்டுக்கும் 25 கிலோமீட்டர் தூரம். பாத்துங்களா? சரி, தொழிலாளியும் நாம ஒரு இடத்துல உட்கார
வைத்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் சிக்கல் என்று 25 கிலோமீட்டர் தள்ளி நம்முடைய கட்சியினுடைய சொந்த நிலத்துல, பட்டா நிலத்துல போய் உட்கார்ந்தோம். அங்க வர்றான் ஸ்டாலினுடைய போலீஸ், பிக்கப் பண்றான் பார்க்கலாம்னு சொன்னா சண்டை நடந்துட்டு வைங்களேன். இப்போ இந்த அளவுக்கு ஒரு கொடிய அரசாக இதை நீங்க குற்றம் சொன்னா எப்படி என்ன குற்றம் சொல்லலாம்? அவரு